என் பேர் அமர்நாத்ராஜ். நான் வந்து முந்தாநேற்று பெங்களூர் போனேன். அங்கே போன பக்கம் அங்கே ஒரு காலேஜுக்கு போனோம் நாங்கள். அந்த காலேஜில் நாங்கள் போனோம். அங்கே ஃபுல்லாக க்ளீனாக தரமான கல்வி. அங்கே நிறைய எக்ஸ்போக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் பார்த்தது எல்லாமே அப்படியே தரமாக இருக்குது. அங்கே ஒரு துளி குப்பை இல்லை. அங்கே ஃபுல்லாக நாங்கள் நிறைய பெரிய காலேஜ், ரொம்ப பெரிய காலேஜ், 500 ஏக்கர் காலேஜு. அங்கே ஃபுல்லாக அப்படியே நிறையா அங்கே எனக்கு யூஸ் ஆகுச்சு அங்கே போன எக்ஸ்போவில். அந்த மாதிரி இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இங்கே இல்லை. அங்கே ஃபுல்லாக அதர் லாங்குவேஜாக தான் பேசினாங்க. இப்போ அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னா இங்கேயும் எனக்கு இந்த லாங்குவேஜ் கற்று தரணும். அதுதான் எனக்கு இங்கே மெயின். எனக்கு இங்கே ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தா, எல்லா லாங்குவேஜும் எனக்கு கற்றுக் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெனிஃபிட்டில். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீட்டிங்க்கு நான் இப்போ பெரிய ஆள் ஆகி நல்லா படித்து மீட்டிங்க்கு போகிறேன். இப்போ அங்கே போயின்னா எனக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் தெரியணும். இப்போ USA போகிறேன்னா எனக்கு அங்கே இங்கிலீஷ் தெரியாமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மீட்டிங்கில் எனக்கு அங்கே இங்கிலீஷ் இல்லைன்னா என்னால் அங்கே ஒன்றுமே புரியாது. அங்கே எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு வரதுக்கு நான் எதுக்கு போகணும்? அதர் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப தேவை, ரொம்ப மெயின். இப்போ ஹிந்தி தான் இங்கே எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல. ஏன்னா இங்கே எல்லா ஸ்டேட்டுக்கு போனால் ஹிந்தி தான் காமன் மொழி. இப்போ ஹிந்தி இல்லைன்னா இப்போ எல்லா பக்கமும் ஹிந்தி இருக்குது. போக பக்கம்லாம் ஹிந்தி. இப்போ ஹிந்தி இருந்துச்சுன்னா நான் என்ன ஆனாலும் பண்ணலாம். இப்போ ஹிந்தி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவை. ஹிந்தி இந்த மாதிரி அதர் சப்ஜெக்ட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பேர் அன்பழகனுங்க, கரூர் வெங்கமேடு. இந்த முன்மொழி கல்விங்கிறது கம்பல்சரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கம்பல்சரி இந்த முன்மொழி கல்வி வேணும். நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஹிந்தி, ரெண்டாவது இங்கிலீஷ் தான் போயிட்டு இருக்குது. அது கம்பல்சரி வேணும். அரசியல் செய்யணுங்கிறதுக்காக இங்கே இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இந்த ஹிந்தி வேணாம் அது வேணாங்கிறது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பங்கள், அவங்க கடந்த நடத்துகிற ஸ்கூல், அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து படித்து மேலே போகணும். இங்கே 2 லாங்குவேஜ் விட்டு அடுத்த லாங்குவேஜ் நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லையா? அதனால் வந்து இந்த ஹிந்திங்கிறது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தி தான் படின்னு சொல்லு. அடிஷனல் எனி நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழியில் ஏதோ ஒரு மொழி இவங்க வெறும் ஹிந்தின்னு மட்டும் சொல்லி அரசியல் பண்ணுறதுக்காகவும் இவங்க சுயநலத்துக்காக மட்டும்தான் இந்த 2 திராவிட கழகம் பண்ணுறதை தவிர வேறு மக்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற கட்டாயத்தில் வந்து முன்மொழி கல்வி 100% தேவை. அது வந்து இவங்க நடத்துகிற ஸ்கூலுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வர முடியாது? இவங்க இந்த இவ்வளோ பெரிய அரசு பள்ளி நடத்துகிறாங்க. நாங்கள் இவ்வளோ 32,000 கோடி வந்து பட்ஜெட்டில் வந்து கல்வித்துறைக்கு ஒதுக்குறீங்கிறாங்க. இது தரமான கல்வி இல்லை. அதே ப்ரைவேட் ஸ்கூலில் இவ்வளோ தரமான கல்வி அவங்கவுங்க கவர்மெண்ட் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதிகளும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஸ்கூலும் பெரிய ஸ்கூலு, பெரிய மெடிக்கல் காலேஜ், பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இப்போ இருக்கிற கரண்டில் இருக்க அரசியல்வாதிகள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் எல்லாம் வேணுங்கிறப்ப ஏன் நாங்கள் கீழ்த்தட்ட மக்களுக்கு காசு கொடுத்து படிக்க முடியாதனால ஏன் அந்த முன்மொழி கல்வி வேணாங்கிறாங்கன்னா காரணம் வந்து எந்த கேள்வியும் நம்ம கேட்கக்கூடாது. அந்த ஒரு தரமற்ற கல்வி கொடுத்தா மட்டும் தான் நம்ம கேள்வி கேட்கணும். தரமான கல்வி கொடுத்து நல்லா மேலே போயிடுவாங்க. கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு கருத்து.